ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும், ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும், நோருக்கும் ஊருக்கும் உருவாக்கி நீரப்பும் ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்து நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான நாளின் காலை வேலைக்காய் நன்றியில் எடுக்கின்றோம். இதோ உடன்பிறப்புகள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது என்ற வேத வாக்கியத்தின்படி ஒரு குடும்பத்தின் மக்களாக ஆண்டவரே இந்த வேளையில் இணைந்து உம்மை நோக்கி பார்க்கின்ற ஒரு பாக்கியத்தை இந்த வேளையிலே தந்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றியில் எடுக்கின்றோம். இந்த நாளின் சிறப்பான வழிபாட்டிலே பங்கு பெற்றிருக்கின்ற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் பேர் பேராக தொட்ட ஆசீர்வதியும். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் போவதும் உம்முடைய சுத்த கிருபையே என்ற வேத வாக்கியத்தின்படி உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய இரக்கங்களினாலும் உம்முடைய தயவினாலும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே 6 மாதங்களை கடந்து 7வது மாதத்தின் 1வது வாரத்தின் 1வது நாளிலே ஆண்டவரே குடும்பமாக இணைந்து உம்மை ஆராதிக்கின்ற ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறேன், நன்றியில் எடுக்கின்றோம். ஆண்டவரே, இந்த வழிபாடு முழுவதும் உடைய கிருபையின் கரம் உடைய பிரசனம் ஆட்கொண்டு வழி நடத்தார்கள் தாரும். இம்மட்டுமாய் வழி நடத்தி வருகின்ற ஆண்டவர் தொடர்ந்து உடைய கிருபையினால் ஒவ்வொருவரையும் தாங்கி வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைமைந்தன் இயேசுவின் வழியாய் வேண்டுகின்றோம் நல்ல தந்தையே, ஆமேன். இவ்வாரதனை காரணமாக நம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 10வது பாமாலை போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கத்தாவாம் வல்லோரை, ஏற்றிடு உனக்கு ரட்சிப்பு சுகமானோரை, கூடிடுவோம் பாடிடுவோம் பரனை மாண்பாய் சபையார் எல்லாரும். 10வது பாமாலை. சிருஷ்டி கர்த்தாவாம் வல்லோரை, ஏற்றிடு உனக்கு ரட்சிப்பு சுகமானோரை, கூடிடுவோம் பாடிடுவோம் பரனை மாண்பாய் சபையாரெல்லோரும், போற்றிடு யாவையும் ஞானமாய் ஆளும் பிரானை, ஆற்றலாய் காப்பாரே தம் செட்டை மறைவில் நம்மை, தீடுவார் ஈண்டு நாம் வேண்டும் எல்லாம், யாவும் அவர் அருள் ஈவாம். போற்றிடு காத்துணை ஆசீர்வதிக்கும் பிரானை, தேற்றியே தயவால் நிரப்பு வாரும் வானாலை, பேரன்பராம் பராபரண்டயவை சிந்தி பாயிப்போதே போதும், போற்றிடு ஆன்மமே என் மூலு உள்ளமே நீயும், ஏற்றிடும் கர்த்தரை ஜீவ ராசிகள் யாவும், சபையோரே சேர்ந்தென்றும் செல்லுவீரே,
திருவிருந்து ஆராதனை முறையை பின்பற்றி நடைபெறும் என்பதை அருமை திருச்சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வழிபாடானது திருவிருந்து ஆராதனை முறையை பின்பற்றி நடைபெறும். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளையும் நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியறல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் தந்தையே. ஆமேன். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்மை சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கே ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். கர்த்தராகிய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பரிசுத்தில் வீற்றிருப்பவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமேன். நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கொப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறு ஒன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்துடனும் விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோட உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள் வாக்கினை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்துக்கு மனம் திரும்பி தங்கள் உடன்பிறப்புகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவரீருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சபையார் அமர்வோம். திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். இந்த நாளிற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியாக பரிசுத்த மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல்
30 முடிய. இயேசு சொன்னதாவது: பிதாவே, பரலோகத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து சிறுவர்களுக்கு வெளிப்படுத்தியபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய உயர்ந்த உள்ளத்திற்கு பிரியமாக இருக்கிறது. எல்லாம் என் பிதாவால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதாவை தவிர வேறு ஒருவரும் குமாரனை அறியான். குமாரனும் குமாரன் எவனுக்கு பிதாவை வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவர்களுக்கு தவிர வேறு ஒருவரும் பிதாவை அறிய மாட்டான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் எளிதாகவும் என் சுமை லகுவாகவும் இருக்கிறது என்றார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆயத்தமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 328வது பாமாலை, அஞ்சாதிரு என் நெஞ்சமே, உன் கர்த்தர் துன்ப நாளிலே கண் பார்ப்போம் என்கிறார். இக்கட்டில் திகையாதிரு, தகுந்த துணை உனக்கு தப்பாமல் செய்குவார். 328வது பாமாலையை நாம் சேர்ந்து பாடுவோம். அஞ்சாதீரு என் நெஞ்சமே, உன் கர்த்தர் துன்ப நாளிலே கண் பார்ப்போம் என்கிறார். இக்கட்டில் திகையாதீரு, தகுந்த துணை உனக்கு தப்பாமல் செய்வார். தாவீதும் யோபும் யோசேப்பும் அநேக நீதிமான்களும் கஸ்தியும் பக்தியில் வேரூன்றி ஏற்ற வேளையில் வாழ்ந்தார்கள் பூர்த்தியாய். கருத்தாய் தெய்வ தயவை எப்போதும் நம்பும் பிள்ளையை சகாய மறவார். மெய் பக்தி உன்னில் வேர்க்குண்டான், இரக்கமான கரத்தால் அனைத்து பாலிப்பார். என் நெஞ்சமே மகிழ்ந்திரு, பேலோகம் துன்பம் உனக்கு பொல்லாப்பு செய்யாதே. இம்மானுவேலும் கண்மலை, அவர் மேல் வைத்த நம்பிக்கை அபத்தம் ஆகாதே. வாசியுங்கள். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம்.
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார். ஜெபம் செய்வோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, அடியன் மூலமாக அருமை திருச்சபை மக்களுக்கு நீர் தர இருக்கிற நம்முடைய வார்த்தைகளுக்கு ஆட்சேபிக்கின்றோம். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் அருமை திருச்சபை மக்கள் ஒவ்வொருடைய இருதயத்தின் எண்ணங்களும் இந்த சமூகத்தில் பெரிதியாய் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நல் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துதலை இந்த நல்ல நாளிலே தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த காலங்கள் முழுவதும் நம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து வந்த ஆண்டவர் இந்த புதிய மாதத்தின் முதலாவது வாரத்தின் முதலாவது நாளிலே குடும்பமாக இணைந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்கு நம் ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இன்றைக்கு நாம் ஒரு குடும்பமாக இணைந்து ஒரே சிந்தையோடு நாம் என்ன செய்திருக்கிறோம்? அமர்ந்திருக்கின்ற நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி பார்த்து கொண்டிருக்கின்ற வேளையில ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலைகளிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அனைவரும் ஒரே சிந்தையோடு ஒரு மனப்பாட்டின் ஆவியோடு அமர்ந்திருந்தாலும் கூட நம்முடைய உள்ளத்தில் ஒரு சில போராட்டங்கள் ஏதாவது ஒரு வகையில் நமக்குள்ளாக இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் துன்பங்கள் இருக்கலாம், துயரங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம். ஆனால் நாம் பல வேளைகளில் எண்ணிக்கொண்டிருக்கிறோம், எனக்கு மட்டும்தான் துன்பங்கள் இருக்கிறது, எனக்கு மட்டும்தான் துயரங்கள் இருக்கிறது, எனக்கு மட்டும்தான் வேதனைகள் இருக்கிறது, எனக்கு மட்டும்தான் கஷ்டங்கள் இருக்கிறது, மற்றவர்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உலக பிரகாரமாக பார்க்கும்பொழுது உலகத்தில் 2 பேர் மாத்திரம்தான் மகிழ்ச்சியோடு இருப்பார்களாம். 2 பேர் மாத்திரம்தான். யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஒன்று குழந்தைகள், மற்றது இன்னொருவர்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்ட மக்கள். 2 பேருக்குமே பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் தேவைகள் என்று எதுவுமே கிடையாது.
எத்தனை பாடுகள் இருந்தாலும் சரி, எத்தனை வேதனைகள் இருந்தாலும் சரி, அந்த குழந்தைகளை நாம் அடித்து விட்டு அடுத்த நிமிடம் கொஞ்சம் பொழுது என்ன செய்யும்? அந்த குழந்தைகள் அழகாய் சிரிக்கின்ற ஒரு நிகழ்வு. நம்ம அதை பார்க்கும்போது நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்கிறது? எத்தனை தான் குழந்தைகள் அழுதாலும் அடுத்த முறை அந்த குழந்தையோடு விளையாடும் பொழுது என்ன செய்கிறது? அது சிரிக்கக்கூடியதாக, தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அதே போல தான் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களும் எத்தனை பாடுகள் இருந்தாலும் கூட அவர்களும் சிரிக்கின்ற நிலையில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த உலகத்திலே பார்க்கும் பொழுது துன்பத்தை நாம் அனுபவிக்கின்ற முறையில் தான் என்ன செய்கிறது? வித்தியாசம் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இவ்வகையான சூழலில் இந்த துன்பத்தை நாம் எவ்வாறு அணுக முடியும் என்பதை ஆண்டவர் நமக்கு அழகாக போதிக்கின்றார். இந்த உலகத்தில் வருகின்ற கஷ்டங்களை நாம் எவ்வாறு அனுபவிக்க வேண்டும், அதை நம்ம எவ்வாறு ஃபேஸ் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு போதிக்கின்றவராக இருக்கிறார். எவ்வாறு என்று சொல்லி பார்க்கும்பொழுது, ஒரு கடுமையான வெயிலில் ஒருவர் என்ன செய்கிறார்? தலையில ஒரு மிகப்பெரிய ஒரு பாரத்தை வைத்துவிட்டு நடந்து வருகிறார். இப்பொழுது கூட பார்க்கும் பொழுது அநேக மக்கள் இந்த கொரோனா காலத்தில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் இங்கிருந்து வட மாநிலங்களுக்கு நூற்றுக்கணக்கான மைல் தூரம் என்ன செய்தார்கள்? தங்களது பாரங்களை சுமந்து கொண்டு என்ன செய்தார்கள்? அவர்கள் ஊர்களுக்கு கடந்து செல்கின்ற ஒரு சூழல். அதே போல தான் இந்த மனிதரும் என்ன செய்தாராம்? தன்னுடைய மிகப்பெரிய ஒரு பாரத்தை தன்னுடைய தலையிலே சுமந்து கொண்டு மிகுந்த களைப்போடு நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அவருக்கு ஆறுதல் சொல்வதற்கோ இளைப்பாறுதல் கொடுப்பதற்கோ அங்கே யாருமே இல்லை. மிகுந்த வேதனை, பாடுகள், அந்த பாரங்கள் அவரை அழுத்தி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையிலே அவர் நடந்து செல்லும் பொழுது திடீரென்று ஒரு இடத்துல பார்க்கிறார், ஒரு மிகப்பெரிய ஒரு மரம். அந்த மரத்திற்கு கீழாக ஒரு நல்ல ஒரு சுமை தாங்கி கல் இருந்தது. அந்த காலத்திலே பார்க்கும்பொழுது நாம் சாலைகளில் சென்று கொள்ளும்போது 2 கற்கள் நடப்பட்டு மேலே ஒரு கல் வைக்கப்பட்டிருக்கும். ஏனென்றால் அந்த பாரத்தோடு வருகின்ற மக்கள் அந்த பாரத்தை என்ன செய்ய வேண்டும்? அந்த சுமை தாங்கி கல்லின் மீது வைத்து விட்டு மீண்டுமாக என்ன செய்யணும்? அந்த பாரத்தை எளிதாக எடுத்து செல்வதற்கு ஏதுவாக என்ன செய்வார்கள்? அந்த சுமை தாங்கி கல்லை அங்கே வைத்திருப்பார்கள். எனவே தான் அந்த பாரத்தை சுமந்து வந்த அந்த மனிதரும் என்ன செய்தாராம்? அந்த கல்லை பார்த்தோன்னே உள்ளத்திலே ஒரு சந்தோஷம். இவ்வளவு தூரம் நான் அந்த பாரத்தை சுமந்து வந்தேன், என்னுடைய பாரங்களை சுமப்பதற்கு ஒரு சுமை தாங்கி கல் இருக்கிறது என்று சொல்லி என்ன செய்தாராம்? அந்த மனிதர் அந்த கல்லின் மீது தன்னுடைய சுமையை இறக்கி வைத்து விட்டு அந்த மரத்தின் நிலையிலே நல்ல ஒரு இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டாராம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதே நிலையில்தான் நம் வருத்தத்தோடு இருக்கிறோமா? பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறோமா? அப்படிப்பட்ட வருத்தத்தோடு பாரத்தோடு பாரங்களை சுமந்து கொண்டிருக்கின்ற நம்மை பார்த்து சொல்கின்ற வார்த்தை ஆண்டவர் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் அந்த சுமை தாங்கி கல்லான ஆண்டவர் சொல்கின்ற காரியம், என்னிடம் வாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள், என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லி அழைக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். வாருங்கள் என்ற பதத்திற்கு அநேக பொருள் உண்டு. ஆனால் வாருங்கள் என்ற அழைப்பை நாம் எங்கும் காண முடியும். ஏனென்றால் வாருங்கள் என்று அழைத்த உடனே அதில் ஒரு மகிழ்ச்சி வருகிறது. அந்த மகிழ்ச்சியை ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் நாம் என்ன செய்கிறோம்? பறைசாற்றி கொள்கிறோம், பகிர்ந்து கொள்கிறோம். ஒரு திருமண நிகழ்வுகளிலே அதை பார்க்கலாம், புதுமனை புகுதல் நிகழ்வுகளிலே பார்க்கலாம், பிறந்த நாள் விழாக்களிலே பார்க்கலாம், மற்ற சிறப்பான விழாக்களிலே நாம் என்ன செய்யலாம்? அந்த மகிழ்ச்சிகளை நாம் பகிர்ந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். இதே வாருங்கள் என்ற வார்த்தையை முற்றிலும் மாறுபட்ட விதத்திலே நம் ஆண்டவர் என்ன செய்கின்றார்? பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் நமக்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது வாருங்கள், குடும்பமாக வாருங்கள் என்று அழைக்கின்ற அழைப்புக்கும் அந்த அழைப்புக்கும் ஆண்டவர் இப்பொழுது வாருங்கள் என்று அழைக்கின்ற அழைப்புக்கும் என்ன செய்கிறது? ஒரு வேறுபாடு, மாறுபட்ட விதத்தில் ஆண்டவர் என்ன செய்கின்றார்? அழைக்கின்றவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உள்ளம் கலங்குகின்றதா? கலங்குகின்ற உள்ளத்தோடு இருக்கிறீர்களா? வேதனையோடு இருக்கிறீர்களா? உங்களது வாழ்க்கையே ஒரு சுமையாக இருக்கிறதா? நாள் முழுவதும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறதா? நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். முதலிலே என்னிடத்திலே வாருங்கள், என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றவராக இருக்கிறார். ஏன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம், என்னை பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது. என்னை பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது. நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற வரை
ஆண்டவர் என்ன செய்கிறார்? நமக்காக செயல்படுகின்றவராக இருக்கிறார். நம்மோடு விரும்புகின்ற ஆண்டவர் நம்மை வாருங்கள் என்று அழைக்கின்றவராக இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் வாசிக்கிறோம், உங்களை என்னிடம் வாருங்கள் என்று அழைக்கின்றவர் உண்மையுள்ளவர். உங்களை என்னிடம் வாருங்கள் என்று அழைக்கின்ற ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், நம்மை அழைக்கின்ற ஆண்டவர் உண்மையுள்ள ஆண்டவர் என்று சொல்லி அங்கே சொல்கிறார். அதைத்தான் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கின்றோம். அவர் நம்முடைய கிரியைகளின்படி ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் உள்ள கிருபையின்படியும் பரிசுத்த அழைப்பினாலே வாருங்கள் என்று சொல்லி அழைக்கின்றார். ஆரம்பத்தில் ஒரு தீர்மானம் வச்சுட்டாருங்க, இவர்கள் என்னுடைய பிள்ளைகள், தாயின் கருவில் உட்பவிக்கும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன ஆண்டவர், தாயின் கருவில் உட்பவிப்பதற்கு முன்பே தெரிந்து கொண்ட ஆண்டவர் சொல்லுகிறார், அழகாய் சொல்லுகிறார், நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதலுள்ள கிருபையின்படி பரிசுத்த அழைப்பினாலே என்ன செய்கிறார்? வாருங்கள் என்று சொல்லி அழைக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். எனவேதான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே வாசிக்கிறோம், நீங்களும் உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் எல்லாவற்றிற்கும் மேலாக அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். யோசித்து பாருங்கள், அவரிடம் வருகின்ற நமக்கு கிடைக்கின்ற நன்மைகள் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, முதலாவதாக பார்க்கிறோம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறோம். 2வது ராஜரீகமான கூட்டமாய் மாறுகிறோம். 3வது பரிசுத்த ஜாதியாய் மாறுகிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக பார்க்கும் பொழுது அவருடைய சொந்த ஜனமாய் மாறுகிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம் என்பதை நாம் மறந்து அவருக்கு சொந்தமானவர்களாக மாறுகிறோம். அவரால் அதுக்கு மேலே சொல்கிறார், அது மட்டும் இல்லாமல் அந்த 10வது வசனம் சொல்கிறார், நீங்கள் இரக்கம் பெற்ற மக்களாக இருக்கிறீர்கள். இந்த கிருபை நமக்கு கிடைக்கிறது என்று சொல்லுவதென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரிடம் வருகின்ற நமக்கு அவர் போதிக்கின்ற காரியங்களை கற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். முதலில் நாம் அவரிடம் வர வேண்டும். வருகின்ற நாம் அவர் போதிக்கின்ற காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ளும் பொழுது அது பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறது. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை பார்க்கும் பொழுது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்று கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடம் வாருங்கள் என்று அழைத்த ஆண்டவர் 2வது ஒரு காரியத்தை செய்கிறார், என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அங்கே சொல்கின்றவராக இருக்கிறார். நான் கனிவும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்று கொள்ளுங்கள் என்று சொல்லி தெல்ல தெளிவாய் சொல்கின்றவராக இருக்கின்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தனிச்சிறப்பான பண்புகள் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர் எடுத்திருக்கின்ற கனிவும் மனத்தாழ்மையுமே ஆகும். அதாவது சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறது. 145ஆம் சங்கீதம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று சொல்லி சங்கீதக்காரன் அங்கே சொல்கின்றவராக இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், அவரிடம் வாழ கற்று அவர் தருகின்ற காரியங்களை கற்று வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறோம், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு நாம் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோம், அவர் கற்றுத்தரக்கூடிய காரியங்களை நாம் எந்த அளவு கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். மத்தேயு கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம் பார்க்கும் பொழுது,
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு அடிமையின் வேலையை, பிறருடைய பாதங்களை கழுவும் அளவிற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்மை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி அந்த அடிமையின் வேலையை அங்கே செய்கின்றவராக இருக்கிறார். லூக்கா 1:38 வாசிக்கிறோம். அத்தனை பாடுகளை அனுபவிக்க வேண்டிய மரியாள் சொன்ன அழகான வார்த்தை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உன் சொல்படி எனக்கு ஆக கடவுது என்று சொன்ன உடனே தேவதூதன் அவளை விட்டு சென்று விட்டான். ஆண்டவர் அவளோடு இணைந்து கொண்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது நம்ம ஆண்டவரோடு இணைந்திருந்து மரியாள் எவ்வாறு ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொண்டாரோ, இந்த கொரோனா காலங்களிலே நான் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்ளும் பொழுது இந்த காலங்கள் நமக்கு என்னவாக மாறுகிறது, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான காலங்களாக மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. சங்கீதம் 131:1-2 பார்க்கும் பொழுது, கர்த்தாவே, என் உள்ளத்தில் இருமா பிள்ளை தாயின் மடியில் தவழும் குழந்தையைப் போல என் ஆத்துமா தவழுகின்றது இருக்கின்றது என்று கூறும் பொழுது அவர் நம்மை பார்த்து சொல்கின்ற காரியம் மத்தேயு 11:29 என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ நம்ம ஆண்டவரிடத்தில் இணைந்து ஆண்டவர் வாருங்கள் என்று அழைத்த உடனே நம்ம ஆண்டவரிடம் சென்று அவருடைய பாதத்தில் அமர்ந்து நான் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி கேட்கும் பொழுது இந்த காலங்களில் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கின்றவராக இருக்கிறார். அவர் அழகாய் சொல்கிற அந்த வசனத்தில் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே சொல்கின்றவராக இருக்கிறார். அப்படி நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அப்பொழுது உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்கிறது, இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லி அங்கே சொல்கின்றவராக இருக்கிறார். தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தில், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். வாருங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறார், இளைப்பாருங்கள், என்னிடம் வாருங்கள் என்று சொல்லி இருக்கரம் விரித்த ஆண்டவர் என்ன செய்கிறார், அழைக்கின்றவராக இருக்கிறார். என்னிடத்தில் வரும்பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கிறது, அநேக நன்மையான காரியங்கள் கிடைக்கிறது. 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அங்கே சொல்கின்றவராக இருக்கிறார். அந்த ஆண்டவரிடம் வருவதற்கு நாம் ஆயத்தமுடையவராக இருக்கிறோமா? இளைப்பாருங்கள் என்ற வார்த்தையானது என்ன செய்கிறது, அநேக ஆறுதலின் பதங்களை தன்னகத்தை கொண்டுள்ளதாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், என்னிடம் வந்து ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய சுமைகளை என்னுடன் என்ன செய்யுங்க, பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று அங்கே சொல்கிறவராக இருக்கிறார். 1 பேதுரு 5:7 பார்க்கும் பொழுது, உங்கள் கவலைகள் எல்லாம் என் மீது வைத்து விடுங்கள், உங்களது கவலைகளை எல்லாம் என் மீது வைத்து விடுங்கள் என்று சொல்லி அங்கே சொல்கின்றவராக. ஏனெனில் உங்கள் மீது எனக்கு என்ன இருக்கிறது, மிகுந்த அக்கறை இருக்கிறது என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்கின்றவராக இருக்கிறார். ஒரு எஸ்எம்எஸ்ல ஒரு தகவல் வந்தது, ஒரு குறும் செய்தி வந்தது. அதில் அந்த ஒரு தாய் என்ன செய்கிறார், தன் மகனிடம் சொல்கிறார், மகனே, என் கல்லறையின் மீது உனது பெயரை எழுதிவை, மகனே, என் கல்லறையின் மீது உன் பெயரை எழுதிவை, ஏனெனில் அங்கும் நான் என்ன செய்யணும், உன்னை சுமக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தாயார் தன் மகனிடம் சொன்னாராம். யோசிச்சு பாருங்க, இந்த அம்மா சொன்ன அழகான வார்த்தை, மகனே, நான் மரித்த பிறகு என்னுடைய கல்லறையிலே உன்னுடைய பெயரை எழுதிவை, நான் மரித்த பிறகு நான் என்ன செய்யணும், உன்னை நான் சுமக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தாயார் சொன்னாராம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தாயே இவ்வாறு சொல்லும் பொழுது அந்த உன்னத தாய் எவ்வாறு செயல்படுவார், உன்னத தகப்பன் எவ்வாறு சொல்வார் சொல்லுகிறார். ஏசாயா 66:13 ஒரு தாய் தேற்றுவதைப் போல நான் உங்களை தேற்றுவேன், ஒரு தாய் தேற்றுவதைப் போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர் எல்லா நிலைகளிலும் என்ன செய்கிறார், நம்மை ஆற்றுகின்றவராக, தேற்றுகின்றவராக, நம்மை அரவணைக்கின்ற ஆண்டவராக அவர் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாமும் கூட ஆண்டவரே, என்னுடைய கவலைகளை எடுத்துக்கொள்ளுங்கள், என்னை என்ன செய்யுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க, சுமந்து கொள்ளுங்கள் என்று நாம் சொல்லும் பொழுது, எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு விடுதலை தாரும் என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார், எல்லா துன்பத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில இன்பத்தை தருவதற்கு அவர் ஆயத்தமுடையவராயிருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை நான் சேர்த்துக் கொள்வேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர் எல்லா நிலைகளிலும் நம்மை ஆற்றி தேற்றி அரவணைக்க அவர்
ஆயத்தமுடையவராக இருக்கிறார். இளைப்பாறுதலை கொடுப்பதற்கு ஆயத்தமுடையவராக இருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுடைய மக்களாக இருக்கிறோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஏசாயா 46ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே வாசிக்கின்றோம். தாயின் கருவில் தோன்றினது முதல் நரை வயது வரை நான் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்கிறார். தாயின் கருவில் தோன்றினது முதல், நம்முடைய பிறப்பின் முதல் இறப்பு வரை ஆண்டவர் என்ன செய்கிறார்? தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிப்பதற்கு அவர் ஆயத்தமுடையவராக இருக்கிறார். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்படி தப்புவிக்கின்ற ஆண்டவர், சுமக்கின்ற ஆண்டவர், ஏந்துகின்ற ஆண்டவர், தாங்குகின்ற ஆண்டவர் சொல்கின்ற காரியம், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி நம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நமக்கு வரும் துன்பங்களை நாம் பகிர்ந்து கொள்ளும்போது, ஆண்டவரிடம் பகிர்ந்து கொள்ளும்போது, உங்களுக்கு எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் சரி, எத்தனை சோதனைகள் வந்தாலும் சரி, எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி, நீங்கள் ஒருபோதும் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளார்கள், நம்மை படைத்த ஆண்டவரிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர், எனக்கு இத்தனை பாடுகள் இருக்கிறது, இத்தனை வேதனைகள் இருக்கிறது, இத்தனை துன்பங்கள் இருக்கிறது, இத்தனை துயரங்கள் இருக்கிறது என்று சொல்லி நம் அருள்நாதரிடம் நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது நம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நமக்கு நல்ல ஒரு உள்ளத்தில் சமாதானத்தை கொடுப்பதற்கு ஆயத்தமுடையவராக இருக்கிறார். நமக்கு விடுதலை கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். அதைத்தான் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நம்ம இன்றைக்கு ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறோமோ, நம்மளுடைய வாழ்க்கையில் பாரங்கள் இல்லை. நம்ம வீட்டில எல்லாம் தண்ணி தொட்டி இருக்கும். தண்ணி தொட்டியில் நம்ம என்ன செய்வோம்? இன்றைக்கி மோட்டர் போட்டு ஈஸியாக எடுத்துகிறோம். ஆனால் நம்ம பக்கெட்டை விட்டு நம்ம என்ன செய்வோம்? தண்ணியை மோந்து எடுப்போம். அந்த பக்கெட் தண்ணிக்குள்ளே இருக்க வரைக்கும், அந்த பக்கெட் எவ்வளோ பெரிய பக்கெட்டாக இருந்தாலும் அந்த தண்ணிக்குள்ளே இருக்க வரைக்கும் அந்த பக்கெட்டுக்கு என்ன இல்லைங்க, அந்த தண்ணிக்குள்ளே தூக்குவோம் மேலே பக்கெட்டை. அந்த வாளி மேலே தூக்க வரைக்கும் அதில் பாரம் நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அதே வேளையில் அந்த பக்கெட்டை அந்த தண்ணீரை விட்டு வெளியே வந்த உடனே நம்ம என்ன செய்வோம்? அந்த பக்கெட்டை மேலே தூக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம். அதே போல தான் நாம் ஆண்டவருக்குள்ளாக இருக்கும் வரைக்கும் எத்தனை பாரங்கள் இருந்தாலும் எல்லா பாரத்தையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அதே வேளையில் நம்ம ஆண்டவரை விட்டு வெளியே வரும்பொழுது என்ன செய்கிறது? நமக்கு வருகின்ற பாரங்கள் மிகப்பெரிய பாரங்களாக இருக்கிறது. எனவே தான் இந்த இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் புதிய மனிதனாய் மனமகிழ்ச்சியின் மக்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் இளைப்பாருங்கள் என்று அங்கே சொல்கிறார். அதைத்தான் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் வாசிக்கிறோம். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது. என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த நுகம் மெதுவாயும் சுமை இலகுவாயும் இருக்கும் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பாடுகள் வந்தாலும் சரி எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நமக்காக மரித்த ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்க, நமக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்க, நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க, சமாதானத்தை கொடுக்க ஆயத்தமுடையவராக இருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுடைய மக்களாக இருக்கிறோமா என்பதை நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அன்பானவர்களே, நாம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றோமா? அவரிடம் அடைக்கலும் கொள்ளுவோம். இம்மட்டும் எபினேசராக இருந்த ஆண்டவர் இப்பொழுது நமக்கு இம்மானுவேலராக இருக்கிறார். இம்மானுவேலராக இருந்த ஆண்டவர் இனிமேல் அவர் நமக்கு யெகோவா ஈரேவாக இருப்பார். எனவே நாமும் அவரிடம் வருவோம், கற்றுக்கொள்வோம், இளைப்பாறுதல் பெற்றுக்கொள்வோம். ஆண்டோர் தாமே இந்த திருமொழிகளையும் நம்மையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நன்றியில் எடுக்கின்றோம். கேட்டு உம்முடைய வார்த்தைகளின்படி உம்மிடத்திலே வந்து உம்மிடத்திலே கற்றுக்கொண்டு நீர் தருகின்ற இளைப்பாறுதல் என்கிற சமாதானத்தோடு இந்த காலங்கள் முழுவதும் வாழ்ந்து செழித்து உமக்கு சாட்சியத்துகள் அருள் தாரும். இயேசுவின் வழியாய் வேண்டுகின்றோம் நல்ல தந்தையே, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நம் யாவரும் எழுந்து நின்று நிச்சய விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கின்றேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கின்றேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதுன்னு
தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகி நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்திய பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தோருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கின்றேன். பொதுவான அப்போஸ்தல திருச்சபை ஒன்றென்று விசுவாசிக்கின்றேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞான ஸ்நானத்தை அறிவிக்கிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். திருமண அறிவிப்பு. நம்முடைய திருச்சபை சார்ந்து ஆலம்பாடியில் வசித்து காலம் சென்ற திரு துரைசாமி ராஜா, திருமதி சாந்தி அவர்களின் மகன் செல்வன் டி ராபின் பெஞ்சமின் என்பவரும், திருப்பூர் சிஎஸ்சி தூய பவுல் ஆலயத்தை சார்ந்த திரு பி ஞான ஜெபம், திருமதி கலைச்செல்வி அவர்களின் மகள் செல்வி ஜி ஜாக்லின் என்பவரும் திருமணம் செய்து கொள்ள இருக்கின்றார்கள் என்பதை சபையாருக்கு அறிவிக்கின்றேன். இவர்கள் இருவரும் இந்த தூய மெய் விவாகத்தில் இணைக்கப்படக்கூடாதபடிக்கு நியாயமான தடையோ காரணமோ இருப்பின் அதனை எழுத்து மூலம் ஆயருக்கு தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நடில் எடுக்கின்றோம். திருமண உறவிலே இணைக்கப்பட இருக்கின்ற அருமை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கின்ற ஆண்டவர் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் ஏற்ற வேளையில் நேர்த்தியாய் கிடைக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழ்ந்து உமக்கு சாட்சியின் மக்களாய் திகழும் அருள் தாரும். இயேசுவின் வழியாய் வேண்டுகின்றோம் நல்ல தந்தையே, ஆமென். அன்பானவர்களே, நம்முடைய ஆலயத்தில் ஆயரில் கட்டுமான பணிகள் மிகவும் வேகமாக நடந்து வருகிறது. நாம் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலான அற்புதமான காரியங்களை, அதிசயமான காரியங்களை நம் அருள்நாதர் நடத்தி வருகிறார். இந்த கொரோனா காலத்திலும் கூட நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் விரைவாக இந்த ஆயரில் கட்டுமான பணியை முடித்து ஆயர் இல்லம், உதவி ஆயர் இல்லம் மற்றும் ஆலய உதவியாளர் இல்லம் 3 இல்ல கட்டுமான பணிகளையும் நாம் விரைவாக முடித்து வருகின்ற கடவுளுக்கு சித்தமானால் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நாம் உட்புக இருக்கிறோம். எனவே அதற்காக ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அநேக தேவைகள் இருக்கிறது. அந்த தேவைகளும் சந்திக்கப்படும்படியாகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை கடவுளுக்கு சித்தமாகி உங்களது உள்ளங்களிலே ஆண்டவர் பேசினார், இந்த இல்லத்தின் தேவைகளுக்கு உதாரத்துவமாக கொடுத்து உதவும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கட்டுமான பணிகளை நீங்கள் தாராளமாக வந்து பார்வையிடலாம். குழுவாக வராமல் தனித்தனியாக வந்து பார்வையிட்டு உங்களது நல் ஆலோசனைகளையும் நல் உதாரத்துவமான காணிக்கைகளையும் கொடுக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்தில் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற மக்கள் இருந்தால் உங்களை திருச்சபையின் சார்பாக நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். இந்த புதிய ஆண்டிலே உங்களுக்கு ஆண்டவர் தருகின்ற சகல விதமான புதிதான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் வாழ்த்துகிறோம். அதற்கு முன்பாக உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து பாடல் பாடி திருச்சபையின் சார்பாக உங்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், நீண்ட நாள் வாழ வாழ்த்துக்கள், நீண்ட நாள் வாழ வாழ்த்துக்கள், நீண்ட நாள் வாழ வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நீண்ட நாள் வாழ வாழ்த்துக்கள். ஆண்டவரின் ஆசிகள், ஆண்டவரின் ஆசிகள், ஆண்டவரின் ஆசிகள் உங்களுக்கு, ஆண்டவரின் ஆசிகள். 134ஆம் சங்கீதம் 3வது வசனம்.
வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. 134 சங்கீதம் 3வது வசனம். நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நடியில் எடுக்கின்றோம். இந்த காலங்களிலே தங்களது பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற உம்முடைய பிள்ளைகளுக்காய் நன்றியில் எடுக்கின்றோம். புதிய ஆண்டிலே புதிதான ஆசீர்வாதங்களை, புதிதான நன்மைகளை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து செழித்து உமக்கு சாட்சியாய் திகழ ஆண்டவர் அருள் தாரும். இயேசுவின் வழியாய் வேண்டுகின்றோம் நல்ல தந்தையும். ஆமேன். திருச்சபையின் சார்பாக உங்களுக்கு எங்களின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருகச் செய்வாராக. காட் பிளஸ் யூ. இந்த வாரத்தில் திருமண நாளை அனுசரிக்கின்ற பிள்ளைகளையும் நாங்கள் குடும்பத்தின் மக்களையும் திருச்சபையின் சார்பாக உங்களை நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை திருச்சபையின் சார்பாக பயந்து கர்த்தரின் தூய வழியில் நடந்து வருவோன் பாக்கியவான் என்ற பாடல் மூலமாக நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தரின் தூய வழியில் நடந்து வருவோன் பாக்கியவான். பயந்து கர்த்தரின் தூய வழியில் நடந்து வருவோன் பாக்கியவான். முயன்று உழைத்து பலனை உண்பான், முடிவில் பாக்கிய மேன்மை காண்பான். முயன்று உழைத்து பலனை உண்பான், முடிவில் பாக்கிய மேன்மை காண்பான். பயந்து கர்த்தரின் தூய வழியில் நடந்து வருவோன் பாக்கியவான். ஒளிவ மரத்தை சூழ்ந்து மேலே உயரும் பச்சிலும் கன்றுகள் போலே மேலில்லா நல்ல பலரும் வாழை மிகவும் கழித்து வாழ்வரன் வாழை. மேலில்லா நல்ல பலரும் வாழை மிகவும் கழித்து வாழ்வரன் வாழை. பயந்து கர்த்தரின் தூய வழியில் நடந்து வருவோன் பாக்கியவான். 115 சங்கீதம் 13, 14, 15 வசனங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 115 சங்கீதம் 14, 15 வசனங்கள். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நன்றியில் எடுக்கின்றோம். இந்த வாரத்திலே தங்களது திருமண நாளை நினைவு கூறுகின்ற நம்முடைய அடியவர்களுக்காய் ஜெபிக்கின்றோம். புதிய ஆண்டிலே புதிதான நன்மைகள், புதிதான ஆசீர்வாதங்களோடு வாழ்ந்து செழித்து உமக்கு சாட்சியாய் திகழ ஆண்டவர் அருள் தாரும். இயேசுவின் வழியாய் வேண்டுகின்றோம் நல்ல தந்தையே. ஆமேன். திருச்சபையின் சார்பாக உங்களுக்கு எங்களின் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருகச் செய்வாராக. காட் பிளஸ் யூ. கடந்த காலங்களிலே பெற்றுக்கொண்ட நன்மைகளை ஆண்டவருக்கு படைக்கும் வண்ணமாக கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 224வது கீர்த்தனை தாசரே தரணி அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். அப்பொழுது நம்மை ஆண்டவருக்கு நம்மையே காணிக்கை ஆக்குவோம். 224வது கீர்த்தனை. இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே
இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாயிருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். உரித்தாயேசு பாவ பாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரேன் இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பசியுற்றோர்க்கு பிணியாளிகட்கு பட்சமாக உதவி செய்வோம். உசேத நன்மைகள் நிறைந்து தமை மறந்து இயேசு கனிந்து திரிந்தனரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம். பொறுக்க உன்ன கஷ்டத்துக்குள் நிஷ்டூரத்துக்குள் படுகோலிக்குள் விழுந்தனரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். மார்க்கம் தப்பி நடப்போரை சத்திய வழிக்குள் வந்திட சேர்த்திடுவோம். ஊக்கமாக ஜெபித்திடுவோம், நாம் முயன்றிடுவோம், நாம் உழைத்திடுவோம், நாம் செய்திடுவோம். தாசரே இத்தரணியை அன்பான் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நாம் தொடர்ந்து திருவிருந்து ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். திருவிருந்துக்கு ஆயத்தமாக கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 255வது கீர்த்தனை கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா என்ற பாடலுடைய முதல் சரணத்தை மாத்திரம் நாம் பாடி நம்மை திருவிருந்துக்காக ஆயத்தப்படுத்துவோம். கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 255வது கீர்த்தனை. கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரன் வாய் ரத்தத்தை சிந்தின காரணத்தை மன
ஜீவ அப்பமல்லோ கிறிஸ்துவின் திருச்சரீரமல்லோ பாவமனம் கல்லும் உனக்காய் பகிரப்பட்டதல்லோ தேவகுமாரனம் ஜீவ அப்பத்தை நீ தின்று அவருடன் என்றும் பிழைத்திட கர்த்தரின் பந்தியில் வா. அப்பம் பிற்குதல். இதோ உடன்பிறப்புகள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாயிருக்கிறோம். நான் அவருடைய கூடாரத்திலே ஆனந்த பலிகளிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். பரிசுத்த பிதாவே, உமது கிருபாசன தண்டையில் பிரவேசிப்பது புதிதும் ஜீவனமான மார்க்கத்தையும் உமது அருமையான குமாரின் இரத்தத்தினால் எங்களுக்கு உண்டு பண்ணீரேன். நாங்கள் ஆபாத்திராயினும் அவர் மூலமாக உம்மாண்டை வருகிறோம். எங்களையும் நாங்கள் படைத்திருக்கின்ற இந்த காணிக்கைகளையும் உம்முடைய நாம மகிமைக்காக அங்கீகரித்து உபயோகிக்கும்படியாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள் உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். ஆமேன். ஜெபம் செய்வோம். இயேசுவே, உத்தம பிரதான ஆசாரியரே, நீர் உமது சீசல் மத்தியில் பிரசன்னமாயிருந்தது போலவே எங்கள் மத்தியிலும் பிரசன்னமாகி அப்பத்தை பிற்கையில் எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்திடலும். நீரை பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் சதா காலம் ஒரே கடவுளாக ஜீவித்து அரசாளுகிறேன். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவரது ஆவியோடு இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். எங்கள் இருதயத்தை ஆண்டவரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படியே செய்வது தகுதியும் நீதியுமாயிருக்கிறது. ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தோத்திரம் செலுத்த தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனிதனையும் உமது சாயலாக உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் விழுந்த போது புது சிருஷ்டியின் முதற் பலனாக நீர் அவனை மீட்டுக் கொண்டீர். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரம சபையார் அனைத்தோடும் நாங்கள் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி, சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன, உன்னவராகிய தேவருக்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தரின் நாமத்தினாலே வந்தோர் வருகமானவர், ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா. ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதல் உருக்குமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும், சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்துருளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணம் போந்தமான பலியும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை இன்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவும் நாங்கள் அனுசரித்து வரும்படி நமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டு அருளினாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசல் கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து தோத்திரம் பண்ணி அவர்கள் கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக அனைவருக்காக சித்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமேன். கர்த்தாவே, உமது மரணத்தை நினைவு கூறுகிறோம், உமது உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறோம். நீர் திரும்பி வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரம்பேறுதலையும் நினைவு கூர்ந்து உமது அடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் திரும்ப வருமளவும் அவரை நினைவு கூர்ந்து அதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிறப்பும் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தின ஐக்கியமாக இருக்க முடியும். எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் உமது பரிசுத்த ஆவியால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவர்கள் எல்லாவற்றிலையும் வளரும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி உமக்கு அவர் மூலமாய்
சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். நமது இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவர் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு ஆண்டவர் கற்றுத்தந்த ஜெபத்தை நாம் யாரும் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்பவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆண்டுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாம் பெற்றுக்கொள்வது தகுதியற்றவர்களாக இருந்தாலும் நம் ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறார். எனவே நாம் யாரும் சேர்ந்து தாழ்மையின் ஜெபத்தை ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேர்கிறோம். உம்முடைய மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளை பெற்றுக்கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு பாவமுள்ள சரீரமும் ஆத்மாவும் சுத்தமாக்கி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசம் செய்கிறதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? உலகத்தின் பாவத்தை சுமந்து தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தேவாட்டுக்குட்டியே சமாதானத்தை எங்களுக்கு தாரும். நான் பாவிதான், ஆனாலும் நீர் மாசற்ற இரத்தம் சிந்தினீர். வாயென்று என்னை அழைத்தீர். என் மீட்பரே, வந்தேன் வந்தேன். கடவுளுடையவைகள் கடவுளை உடையவர்களுக்கு. அன்பானவர்களே, இந்த வேளையில் நாம் ஆண்டுடைய திருச்சரீரத்தையும் ஆண்டுடைய திரு ரத்தத்தையும் நாம் அறிந்திருக்கிறோம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த திருவருட்சாதனங்கள் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே குடும்பமாக இணைந்து நான் சொல்லும் பொழுது அந்த அப்பத்தை எடுத்து சாப்பிடுங்கள். அதைத் தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திராட்சை ரசத்தை எடுத்து அருந்தும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது உங்களுக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிற பிற்கப்பட்டிருக்கின்ற ஆண்டவருடைய திருச்சரீரம். எனவே அந்த திருச்சரீரத்தை எடுத்து அறிந்து கொள்ளும்படியாய் உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது உங்களுக்காய் கொடுக்கப்படுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம். அன்பானவர்களே, நீங்கள் அதை எடுத்து சாப்பிடும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டுடைய திருச்சரீரமாகிய அப்பத்தை அறிந்து சாப்பிட்ட நீங்கள் இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திராட்சை ரசத்தை, ஆண்டுடைய சரீரத்திலிருந்து வெளிவந்த திரு ரத்தத்தை நீங்கள் அருந்தும்படியாக மெய்யான திராட்சையாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அருந்தும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் யாவருமாக எடுத்து அதை அருந்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இது உங்களுக்காய் கொடுக்கப்படுகின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் உங்கள் சரீரத்தையும் ஆத்மாவையும் நித்திய ஜீவனுக்கென்று காக்க கடவுள். கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமாக்கிய சாக்கிரமத்தை விசுவாசனால் பெற்றுக்கொண்டவர்களாகி நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல கடவுளே, இந்த நாளிலும் உம்மை நோக்கி பார்க்கவும் இந்த வாரத்தின் முதல் நாளில்
உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாகவும் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள நீர் எங்களை ஆயத்தப்படுத்தி வழி நடத்தியதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மில் நாங்கள் நிலைத்திருக்கவும் உம்மில் பரிசுத்தப்படுத்தப்படவும் நீர் எங்களுக்கு அருளி செய்து உம்முடைய வழிகளை எங்களுக்கு வெளிப்படுத்தியும் உம்முடைய சித்தத்திற்கு இணங்கி செயல்படுவதற்கும் நீர் எங்களை பலப்படுத்தி அருளும்படி வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. எங்களது ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்களை நாங்களும் கரத்தில் வைத்து அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் பலமாக இருந்து எங்களுடைய சிந்தைகளை தூய்மைப்படுத்தியும் எங்களுடைய கையின் பிரயாசங்களை மேன்மைப்படுத்தியும் அதனுடைய பலன்களை முழுமையாக பெற்றுக்கொள்ளத்தக்க நீர் எங்களை பலப்படுத்தி அருளும்படி வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளிலும் நீர் எங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் அருளி செய்து எங்களை பாதுகாப்பாக வழி நடத்துவதற்காக நன்றிகள் ஆண்டவரே. எங்களுக்கு சுகக்கேடுகள் வந்தாலும் நீர் அதில் எங்களுக்கு துணையாக இருந்து எங்களுடைய சுகவினத்தில் உம்முடைய பலத்தை கொண்டு நீர் எங்களை பரிபூர்ணப்படுத்துகிறதற்காகவும் நன்றியில் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் நிமித்தம் நாங்கள் தாங்கப்பட்டவர்களாக நாங்கள் உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்க நாங்கள் உன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்தத்தக்க நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கருவிகளாக பயன்படுத்தும்படி வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த காங்கேயம் போதக சேகரத்தை சார்ந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்களும் கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காங்கேயம் போதக சேகரத்தை சார்ந்த ஒவ்வொரு கிராமங்களையும் நாங்களும் கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு கிராமத்திலும் அங்கு இருக்கும் ஒவ்வொரு நபரையும் நாங்களும் கரத்தில் வைத்து அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் நீர் பலமாகவும் சுகமாகவும் இருந்து நீர் அவர்களை சமாதானத்திலும் சந்தோஷத்திலும் வழிநடத்தி அருளும்படி வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. உமது கிருபை நிமித்தம் நாங்கள் ஒவ்வொருவரும் செயல்படுவதற்கு ஏதுவாக நீர் எங்களுக்கு துணை இருப்பது மட்டுமல்லாமல் எங்களுடைய உற்றார் உறவினர்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் துணையாக இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குறைகளை நீர் நிறைவாக மாற்றி அருளும் ஆண்டவரே. எங்களுடைய குறைகளின் நிமித்தம் உம்முடைய நாமம் ஒருபோதும் தூஷிக்கப்படாதவாறு நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தினால் நாங்கள் தாங்கப்பட்டவர்களாகவும் உமக்கு பிரியமுள்ளவர்களாக செயல்படுவது மட்டுமல்லாமல் நாங்கள் ஒவ்வொருவரும் என்றும் உம்முடைய பிள்ளைகளாக நிற்பதற்கு நீர் எங்களுக்கு பலத்தை தந்தருளும் ஆண்டவரே. அது மட்டும் இல்லாமல் சிறியவர்களை நாங்களும் கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஏறெடுத்து வரும் ஆன்லைன் கிளாஸ்களின் மூலமாக அவர்களுக்கு கற்றுத்தரும் ஒவ்வொரு கல்விக்காகவும் ஒவ்வொரு கல்வியை சார்ந்த ஒவ்வொரு காரியங்களையும் நீர் அவர்கள் ஏற்ற விதத்திலும் அதை புரிந்தும் அறிந்தும் உணர்ந்தும் அதை கற்றுக்கொள்வதற்கு நீர் அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்தருளும் ஆண்டவரே. உம்முடைய பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொண்டு நீர் அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களுக்கு எந்த ஒரு சுகக்கேடும் வராதவாறு நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. குறிப்பாக இந்த கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டு வரும் இந்த சூழ்நிலைகளிலும் அநேக மக்கள் பாதிக்கப்பட்டு வரும் இந்த சூழ்நிலைகளிலும் நீர் எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருந்து உம்முடைய பலத்தை கொண்டு நீர் எங்களை தாங்கி அருளும் ஆண்டவரே. குறிப்பாக இந்த சிறுவர்களுக்கு எந்த ஒரு சிந்தனை சிதறலும் வராமல் தங்களுடைய படிப்புகளில் கவனத்தை செலுத்துவதற்கு நீர் அவர்களுக்கு ஆர்வமும் விருப்பத்தையும் கொடுத்து அதன் நிமித்தம் அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகளை உணர்ந்து அதை தங்களுடைய வாழ்வில் பயன்படுத்தத்தக்க நீர் அவர்களை வழிநடத்தி அருளும் ஆண்டவரே. அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு கற்றுத்தரும் ஆசிரியர்களையும் நாங்களும் கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நேரடியாக மாணவர்களை சந்திக்க முடியாத சூழ்நிலையிலும் நேரடியாக மாணவர்களுக்கு கற்றுத்தர முடியாத சூழ்நிலையிலும் நீர் அவர்களுக்கு துணையாக இருந்து அவர்கள் மாணவர்களை உணர்ந்து அவர்கள் எப்படிப்பட்ட மாணவர்கள் என்பதை அறிந்து அவர்கள் செயல்பட்டு அவர்களுக்கு ஏற்ற விதமாக அவர்களுக்கு கற்றுத்தருவதற்கு நீர் அவர்களுக்கு ஞானத்தை வெளிப்படுத்தி அருளும் ஆண்டவரே. அது மட்டுமல்லாமல் முதியவர்களையும் நாங்களும் கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய பலவீனமான சூழ்நிலைகளில் ஏற்ற மருத்துவ உதவிகளும் அவர்கள் பெற்றத்தக்கவும் உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாகவும் அவர்கள் பிறருக்கு சாட்சி பகிரும் வண்ணமாகவும் அவர்கள் வாழ்நாளில் நீர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் பிறருக்கு கற்று தந்தும் நீர் அவர்களுக்கு அருளி செய்த ஞானத்தை பிறருக்கும் பகிரத்தக்கதாக இந்த முதிர் வயது காலத்தில் அவர்களுடைய ஞானத்தை கொண்டு நீர் அவர் பிறரை வழிநடத்தி அருளும்படி வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய பலவீனமான சூழ்நிலைகளில் நீர் உம்முடைய பலத்தை கொண்டு பரிபூர்ணப்படுத்தி அருளும் ஆண்டவரே. வாலிபர்களையும் நாங்களும் கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிபருக்கும் நீர் உம்முடைய பலத்தை கொண்டு நீர் பரிபூர்ணப்படுத்தியும் அந்த வாலிபரின் தைரியத்தையும் பலத்தையும் நீர் உம்முடைய நாம மகிமைக்கென்று பயன்படுத்தி கொள்ளத்தக்க உம்முடைய ஊழியங்களில் நீர் அவர்களை பயன்படுத்தி கொள்ளத்தக்க நீர் அவர்களை வழி நடத்தி அருளும் ஆண்டவரே. நல்ல நண்பர்களை கொடுத்து அருளும் ஆண்டவரே. நண்பர்களின் நிமித்தமாக பெயர் கெட்டு போனது என்ற ஒரு பெயர் வராமல் நண்பர்களின் மூலமாக உயர்ந்து செல்வதற்கு பெயரை புகழுக்கும் பெற்றுக்கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்க நீர் அவர்களை வழி நடத்தி அருளும் ஆண்டவரே. நல்ல ஒரு சிந்தனையும் நல்ல ஒரு ஐக்கியத்தையும் மனதில் திடகாத்திரத்தையும் தைரியத்தையும் கொடுத்தருளும்படி வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் கல்வியில் பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கும் சூழ்நிலைகளிலும் நீர் அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தருளும் ஆண்டவரே. வேலையை தேடிக்கொண்டிருக்கும் வேலைகளிலும் நீர் அவர்களுக்கு நல்ல ஒரு பணியை அமர்த்தி செய்து அவர்களுடைய தாளந்தை முழுமையாக வெளிப்படுத்தத்தக்கதாக நீர் அவர்களை வழி நடத்தி அருளும் ஆண்டவரே. அவர்களுடைய தாளந்தை வெளிப்படுத்துவதற்கு ஏதுவான தக்க சன்மானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க சமூகத்தில் நல்ல ஒரு இடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்க நீர் வழி நடத்தி அருளும் ஆண்டவரே. அவர்களுக்கு ஏற்ற ஊதியங்களையும் அவர்களுக்கு தாங்கக்கூடிய பலத்தையும் நீர் கொடுத்து அவர்கள் குடும்பங்களை தாங்கும் நபர்களாக நீர் அவர்களை மாற்றி அருளும் ஆண்டவரே.
குடும்பங்கள் அவர்களை சார்ந்து இருக்கத்தக்கதாகவும் அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் குடும்பத்தை தாங்குவது மட்டுமல்லாமல் இந்த சமூகத்தையும் நல் வழியில் எடுத்து செல்லத்தக்க நீர் வழி நடத்தி அருளும் ஆண்டவரே. எந்த ஒரு வேலையும் இல்லை என்று சோர்ந்து போகாதவர் நீர் அவர்களுடைய உள்ளத்தில் தன்னுடைய கொடுக்கப்பட்டிருக்க தாளந்தை பயன்படுத்தக்கூடிய வழிகளை நீர் திறந்து அவர்களை நல் வழியில் வழி நடத்தி அருளும்படி வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஊழியங்களை நாங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலங்களிலும் சரிவர உம்முடைய ஊழியங்கள் நடைபெற முடியாத சூழ்நிலையிலும் நீர் எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருந்து எங்கள் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்தருளும்படி வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அருள் பணியை செய்யும் ஒவ்வொரு நபரையும் நாங்களும் கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறுவர் முதல் முதியவர் வரை நாங்களும் கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய திருப்பணிக்காக சிந்தனையுடன் ஜெபித்து வரும் ஒவ்வொரு நபரையும் நாங்களும் கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவர்களை தாங்கி பலப்படுத்தியாலும் உம்முடைய திருப்பணிக்கு என்று எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் ஈடுபட்டு வரும் ஒவ்வொரு நபரையும் நாங்களும் கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய திருச்சபையை வழிநடத்தக்கூடிய தலைவர்களை நாங்களும் கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல சிந்தனையும் நல்ல ஞானத்தையும் கொடுத்து நல் வழியில் நடத்தி செல்வதற்கு திடகாத்திரத்தையும் பலத்தையும் தந்தரலும் ஆண்டவரே. உம்முடைய நன்மைகளை வெளிப்படுத்தத்தக்க நீர் அவர்களை செயல்படுத்தி நல் வழியில் இந்த திருச்சபையை எடுத்து செல்வதற்கு நீர் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து வழி நடத்தி அருளும் ஆண்டவரே. எந்த வேலையிலும் நாங்கள் உம்மால் பாதுகாக்கப்பட்டவர்கள், உம்மால் பலப்படுத்தப்பட்டவர்கள், உம்முடைய சமாதானத்தையும் கிருபையையும் பெற்றுக்கொண்டவர்கள் என்று நாங்கள் அல்லாமல் நாங்கள் தாழவும் நீர் உயரவும் நாங்கள் செயல்படுவதற்கு நீர் எங்களை வெளிப்படுத்தி அருளும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளிலும் நீர் எங்களுக்கு துணையாக இருந்து நீர் வழி நடத்தியது போல இந்த புதிய வாரத்தையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி அருளும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு துணையாக இருந்து ஒவ்வொரு நாளிலும் நீர் எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை ஆசீர்வதித்து நாங்கள் என்றும் உம்முடைய செயல் வீரர்களாக செயல்பட நீர் எங்களை வழிநடத்தி அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இவள் அனைத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா, குமார், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தின தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. ஆமென், ஆமென், ஆமென். நிறைவு பாடலாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 194வது பாமாலை தூய பந்தி சேர்ந்த கைகள் சேவை செய்ய காத்திடும் தூய துணி கேட்ட செவி தீக்குறள் கேளாமலும் என்ற பாடலை நம் யாவரும் குடும்பமாக சேர்ந்து பாடுவோம். 194வது பாமாலை. சேர்ந்த கைகள் சேவை செய்ய காத்திடும் தூய தோணி கேட்ட சேவி தீக்குறள் கேளாமலும் தூய தூய என்ற நாவு வஞ்சனை பேசாமலும் தூய அன்பை கண்ட கண்கள் என்றும் நம்பி நோக்கவும் தூய ஸ்தலம் சென்ற கால்கள் ஒளியில் நடக்கவும் தூய ஆவி பெற்ற எம்மில் நவ ஜீவன் பொங்கவும். நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நன்றியில் எடுக்கின்றோம். இந்த நாளிலுமாக ஒரு குடும்பமாக
குடும்பமாக இணைந்து உம்மை நோக்கி பார்க்க ஆண்டவர் கிருபை தந்தை நன்றியில் எடுக்கின்றோம். வாருங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், இளைப்பாருங்கள் என்று போதித்த ஆண்டவர் உம்மிடத்தில் வந்து இந்த காலங்களில் நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று கற்று நீர் தருகின்ற நன்மைகளோடு, நீர் தருகின்ற ஆசீர்வாதங்களோடு, நீர் தருகின்ற மேன்மைகளோடு நல்ல ஒரு இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அருள் தாரும். இம்மட்டுமாய் வழிநடத்தி வருகின்ற ஆண்டவர் தொடர்ந்து உம்முடைய கிருபையினால் இந்த வாரம் முழுவதும் தாங்கி வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைமைந்தன் இயேசுவின் வழியாய் வேண்டுகின்றோம் நல்ல தந்தையே, ஆமேன். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் மது அவையோடு இருப்பாராக. சமாதானத்தோடு உலகத்துக்குள்ளாக கடன் செல்லுங்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமேன். உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருகச் செய்வாராக. God bless you.